பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து அந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருக்கு நன்றி சொல்வீர்களா? அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மளுடைய சுய பலத்திலோ, சுய ஞானத்திலோ, சுய முயற்சியில் நம்முடைய குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படலைங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை, கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்காக சிந்தப்பட்டதும் பரிந்து பேசுகிறதும், நமக்குள்ளிருந்து பரிசுத்தாவின் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதும், பரலோகத்திலும் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் நமக்காக பரிந்து பேசுகிற நிமித்தமும் உங்களுடைய என்னுடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் தேவ சமூகத்தில் சென்றபடினால் அங்கிருந்து என் தேவனாகிய கர்த்தர் பூமியில் நமக்காக எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்தபடியினால் ஒரு குறையும் இன்றி தேவனாகிய கர்த்தர் மட்டும் நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நான் நல்லா வேலை செய்தேன், அதுக்குரிய சம்பளம் வருகுது, அதனால நான் குடும்பம் நாங்க நல்லா இருக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்களை பார்த்து, கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து, ஏழையா இருக்கிறவர்களை பார்த்து நீங்களும் நானும் என்னைக்காவது புச்சமா நினைத்து பேசியிருப்போம் என்று சொன்னார். அவன் வேலை செய்யல, அவன் படிக்கல, வேலை இல்லை, அதனால அவன் கஷ்டப்படுறான் அப்படி சொல்லியிருப்பீங்களா? தயவாய் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். யாருடைய சுய பலத்திலும் சுய முயற்சியிலும் எதுவுமே கிடையாதுங்க. கர்த்தருடைய கிருபையும் பலனும் வல்லமையும் சத்துவமும் ஞானமும் ஐஸ்வர்யம் ஆரோக்கியமும் பலன் மட்டும்தான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறதுங்க. இங்க அதுதான் தாவீது சொல்லுகிறார். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட தாவீது ராஜாவை கொண்டு வந்து தேவன் ராஜாவாகிய சவுலுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தி அங்கே அவருடைய மகளை கொடுத்து ராஜ்யத்தை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தாவீது ராஜாவை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இங்கே அதுதான் அவர் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். நீங்கள் விசுவாசித்து தாவீதை போல தேவனாய் கர்த்தர் உங்களை செய்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றி சொல்லுவீர்கள் என்றார். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும், ஒவ்வொரு மாதங்களும் நன்றி சொல்ல வேண்டும், ஒவ்வொரு வாரங்களும் நன்றி சொல்ல வேண்டும். நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல 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 தேவன் நம்மளை உயர்த்துகிறது நம் கண்களால் காண்போங்க. நம்ம குடும்பம் காணும், நம்முடைய பிள்ளைகள் காணும், உறவுகள் காணும், சபைகள் காணும், தேசங்கள் காணும். இன்றைக்கு நன்றி சொல்லுவீர்களா? தேவரீர் என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டையும் நீர் இம்மட்டும் நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், நான் ஒன்றுமே இல்லை தகப்பனே, நான் உமக்கு எதுவுமே செய்யலப்பா, எங்களுடைய சுய நீதி எதுவுமே கிடையாது, நீர்தானப்பா, நீர்தானப்பா, நீர்தான் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர் இயேசப்பா. எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன், எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறேன், எவ்வளவு தயவு வைத்திருக்கிறேன். உடைய தயவுக்காக, இரக்கத்திற்கு, அன்பிற்காக நன்றி. இம்மட்டும் நடத்தி கொண்டதற்காக நன்றி, இன்னும் நடத்த போருக்கா நன்றி. வேலை ஸ்தலத்தில் இம்மட்டும் என்னை வைத்ததற்காக நன்றி, வேலையில என்னை உயர்த்தினுக்கா நன்றி சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைக்கு இம்மட்டும் இந்த கிளாஸ் வரையிலும் இந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்க வைத்ததற்கு நன்றி ஸ்தோத்திரம். இம்மட்டும் கணவன் மனைவி உறவை கர்த்தர் பாதுகாத்ததுக்கு நன்றி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்க கைகள் இருக்கிற வருமானங்கள் குறையாமல் பாதுகாத்துக்கு நன்றி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எதற்கெல்லாம் நாங்கள் ஏமாத்திரம் இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசப்பா. ரத்தம் செந்தி மீட்ட எங்களை நீர் தான் தகப்பனை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரசரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.